பேராய் அவர்கள் போனவர்கள் 430 ஆண்டு காலம் கழித்து ஏறக்குறைய புருஷர்கள் மாத்திரம் 5 லட்சம் பேர் வீரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 20 லட்சத்திற்கும் அதிகமாக இந்த 70 பேரை கர்த்தர் பெருக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி பெருகி வந்தவர்கள் கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு பண்ணினார். யாத்திராகமம் 3:8 பாலும் இந்த எகிப்தியருடைய கைக்கு நான் உங்களை விலக்கி மீட்டு பார்வோனுடைய கரத்திலிருந்து உங்களை மீட்டு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும்படியாக நான் இறங்கினேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இஸ்ரவேல் அந்த ஜாதிக்கு கர்த்தர் தேசத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அதிலே ராஜாக்கள் எழும்புகிறார்கள். அதிலே முதல் ராஜாவாக சாமுவேல் கடைசியாக நியாயாதிபதியாக இருக்கிறார். அந்த நாட்களிலே ஜனங்கள் எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லி தேவன்தான் தேவ பிள்ளைகளுடைய ராஜா என்பதை அவர்கள் மறந்து போய் தேவனை புறக்கணித்து மற்ற நாடுகளிலே இருக்கிறதை போல எங்களுக்கும் ராஜா வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முரட்டாட்டம் பண்ணினபடினாலே சவுலை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். அதற்கு பிறகு சவுல் கீழ்ப்படியாமையினாலே அந்த ராஜ்ய பாரத்தை இழந்து போனான். அதற்கு பிறகு கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு தாசனை யூதாவின் கோத்திரத்திலிருந்து தாவீதை கர்த்தர் தெரிந்தெடுத்து ஆடுகளின் பின்பாக திரிந்தவனை அரசாளும்படியாக ராஜாவாக உயர்த்தி அவனுடைய ராஜ்ய பாரத்தை ஸ்திரப்படுத்துகிறார். அதற்கு பிறகு பல ராஜாக்கள் எழும்புகிறார்கள். இதெல்லாம் சரித்திரம். 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம். இவைகளெல்லாம் சரித்திர புத்தகங்கள். இந்த ராஜாக்களை குறித்து நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறது. இந்த ராஜாக்களுடைய புத்தகம் மிகவும் ஒரு சுவாரஸ்யமான புத்தகம். அதையெல்லாம் நாம் வாசிக்க வேண்டும். ராஜாக்கள் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய காரியத்திலே அவர்கள் உற்சாகமாய் இருந்தார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களுடைய ராஜ்யம் ஸ்திரப்பட்டது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை அநேக இடங்களிலே நாம் பார்க்க முடியும். ராஜாக்களின் புத்தகத்தில் அதை நாம் பார்க்க முடியும். எப்பொழுதெல்லாம் தேவனை விட்டு விலகி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து விக்கிரகங்களை சேவித்தார்களோ அந்த ராஜாக்கள், அப்பொழுதெல்லாம் தேசத்திலே பஞ்சம் வந்தது. எதிராளிகள் இவர்களுக்கு விரோதமாக பலத்து இவர்களை கொள்ளையிட்டு போனார்கள். இவர்களுடைய அறுவடைகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. ஆக இதெல்லாம் பழைய ஏற்பாடு முழுவதும் நமக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் பழைய ஏற்பாடு நமக்கு வேண்டும். சிலர் சொல்லுவாங்க நம்ம புதிய உடன்படிக்கையில் இருக்கனால நமக்கு புதிய ஏற்பாடு மட்டும்தான் என்று சொல்லி. இல்லை, கர்த்தர் நமக்கு முழு வேதாகமத்தையும் கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொண்டு சொல்லுங்கள், இந்த முழு வேதாகமும் எனக்கும் என் குடும்பமும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள். இதில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் எங்கள் சபைக்கும் உரியது. அல்லேலூயா. அதனாலதான் நம்ம வேதத்தை நாம் வாசிக்கிறோம், வேதத்தை நாம் நேசிக்கிறோம், அதில் உள்ள காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு ஆர்வமாய் இருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய காரியத்திலே இந்த ராஜாக்கள் ஆர்வமாய் இருந்தார்களோ, எசேக்கியா என்ற ஒரு ராஜாவை இங்கே நாம் பார்க்க முடியும் இந்த புஸ்தகத்திலே. அவன் வாலிப வயதிலே ராஜாவாக ஆனான். ஆனால் அவன் செய்த முதல் காரியம் எருசலேமின் ஆலயத்தை திறந்து அதை பரிபாலித்து அதனுடைய முறைமைகளை எல்லாம் அவன் அதை சரியாக இருக்கும்படியாக ஆலயத்தை அவன் சரிப்படுத்தினான். ஆவிக்குரிய காரியங்களை அவர்கள் சரிப்படுத்த ஆரம்பித்த போது இயற்கை உலகத்திலே அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும், ஐஸ்வர்யத்தையும், ஞானத்தையும், கனத்தையும், சமாதானத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார் என்பதே இந்த ராஜாக்களின் புஸ்தகம் நமக்கு சொல்லுகிற, கற்றுத்தருகிற பாடமாயிருக்கிறது. இங்கே நாம் பார்க்கும்போது 6ஆம் அதிகாரத்திலே சீரியா என்றதான ஒரு பெரிய ராஜா, அவனுடைய படைகள் முழுவதுமாக வந்து இப்பொழுது சமாரியா என்கிறதான இந்த தேவனுடைய பிள்ளைகளில் இருக்கிறதான இந்த தேசத்திலே வந்து முற்றுகை போட்டு விட்டது. என்கவுண்டர், ஒரு முற்றுகை. அந்த நாட்களிலே தேசத்தை சுற்றிலும், அந்த தலைநகரத்தை சுற்றிலும் பெரிய கோட்டை சுவர்கள் இருக்கும்.
அந்த கோட்டை சுவருக்கு அதற்கு ஒரு வாசல் இருக்கும். அந்த வாசலை எதிரிகள் வராதபடி அதை பூட்டி வைத்து விடுவார்கள். எதிரிகள் வந்தால் இந்த கோட்டையை சுற்றிலும் அவர்கள் இருந்து முற்றுகை போடுவார்கள். வீட்டு காவல் என்று, ஹவுஸ் அரெஸ்ட் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, இப்பொழுது இதை போலத்தான். அப்படி வரும்போது உள்ளே இருந்து யாரும் வெளியே வர முடியாது. வெளியில இருந்து உணவுப் பொருட்கள் மற்ற எந்த காரியங்களும் உள்ளே கொண்டு வர முடியாது. ஆகையினாலே 1 மாதம் 2 மாதம் கூட சில நேரங்களிலே தாக்கு பிடிக்கும். அதற்கு பிறகு உள்ளே இருக்கிறவர்கள் வேற வழி இல்லாதபடி, சாப்பாடு இல்லை, தண்ணீர் இல்லை, பொருட்கள், சமையலுக்குரிய பொருட்கள் எதுவுமே இல்லை, வர்த்தகம் இல்லை, எல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டது. ஆகையினால் நாம் சரணடைந்து விடுவோம் என்று அந்த ராஜாவினிடத்திலே சரணடைந்து விடுவார்கள். இதுதான் அந்த நாட்களிலே உள்ளதான யுத்த யுக்தியாக இருந்தது. அதை போலத்தான் இந்த பகுதியிலே 6ஆம் அதிகாரத்திலே இந்த யுத்தத்தை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே முந்தின அதிகாரம் 6:25, இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் ராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். ஒரு கொடிய பஞ்சம். கழுதை தலை என்பது எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு அல்ல. ஆடு, மாடுகள், கோழிகள் இதை போன்றவைகளைத்தான் சாப்பிடுவார்களே ஒழிய கழுதையை யாரும் சாப்பிடுவது இல்லை. ஆனால் பஞ்சம் அதிகமாகி விட்டபடியினாலே கழுத தலை கூட எவ்வளவு 80 வெள்ளிக்காசுக்கு வர்ற அளவுக்கு பஞ்சமாயிருச்சு. அடுத்து இதிலேயும் இன்னும் ஒரு மோசமான காரியம் பின்பாக வருகிற காரியத்திலே பார்க்கிறோம். 28ஆம் வசனம், ராஜா பின்னையும் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவள், இந்த ஸ்திரீ என்னை நோக்கி, உன் மகனை தா, அவனை இன்று தின்போம், நாளைக்கு என் மகனை தின்போம் என்றாள். அப்படியே என் மகனை ஆக்கி தின்றோம். மறுநாளிலே நான் இவளை நோக்கி, நாம் உன் மகனை தின்ன அவனை தர வேண்டும், தா என்றேன். அவள் தன் மகனை ஒழித்து விட்டாள் என்றாள். அந்த ஸ்திரீயின் வார்த்தைகளை ராஜா கேட்டவுடனே அலங்கத்தின் மேல் நடந்து போகிறவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். இதை போன்றதான ஒரு சம்பவத்தை நீங்கள் எங்கேயும் பார்த்திருக்க மாட்டீர்கள். சோமாலியா, எத்தியோப்பியா போன்றதான ஆப்பிரிக்க நாடுகளிலே கொடுமையான பஞ்சம் எப்பொழுதும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது வெறும் எலும்பும் தோலுமாக ஈ மொய்த்து கொண்டு ஒரு சத்தான ஒரு ஆகாரம் இல்லாதபடி மிகவும் கஷ்டமாய் இருக்கிறதையெல்லாம் நாம் சில நேரங்களிலே டிவியில எல்லாம் பார்க்கிறது உண்டு. ஆனால் அந்த சோமாலியாவிலே கூட தன் பிள்ளைகளை ஆக்கி தின்கிற அளவிற்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனால் இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், 2 பேருக்கு ஒரு எக்ரிமெண்ட், 2 பெண்களுக்குள்ளே எல்லாம் பஞ்சமாகி விட்டது, சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்ல. கழுத தலையே 80 வெள்ளிக்காசு, புறாக்களுக்கு போடுகிற தானியம் அது 5 வெள்ளிக்காசு, கார்படி பயறு 5 வெள்ளிக்காசு, அவ்வளவு கொடிய பஞ்சம். ஆகையினாலே இவர்கள் 2 பேரும் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு என் மகனை நாம் சமைத்து சாப்பிட்டு விடுவோம், நாளைக்கு உன் மகனை நீ எனக்கு தர வேண்டும் என்று ஒரு டீல் அவர்களுக்கு. அதன்படி இந்த குழந்தையை ஆக்கி சாப்பிட்டுட்டாங்க. பாருங்க, அது எப்படிதான் மனது வந்ததோ தெரியவில்லை. அடுத்த நாள் இந்த பிள்ளையை நீ எனக்கு தா என்று சொல்லி கேட்ட போது அந்த தாய்க்கு ஒருவேளை மனது உறுத்தி இருக்கலாம். அவ ஒளித்து வைத்துக் கொண்டாள். அதை ராஜாவிடத்திலே சொல்லுகிறாள். இந்த ராஜா இதை கேட்டவுடனே, ராஜா என்று சொல்கிறவன் யார் என்றால், ராஜா என்றால் தன் குடிகளை பாதுகாக்கிறவர், தன் குடிமக்களை போஷிக்கிறவன், தன் குடிமக்களுக்கு நல்லது செய்கிறவன், அதுதான் ராஜா. சரித்திரத்திலே நாம் படித்திருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாட்டிலே சேர, சோழ, பாண்டியன் என்றதான பெரிய ராஜாக்கள் எல்லாம் ஆளுகை செய்திருக்கிறதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ராஜா மாறு வேடத்திலே போய் ஜனங்கள் எல்லாம் நன்றாய் இருக்கிறார்களா, தேசத்திலே மும்மாறி பொழிகிறதா, மழை பெய்கிறதா என்றெல்லாம் பார்த்து எதிராளிகள் வரும்போது அவர்களுக்கு விரோதமாக படையெடுத்து போய் தன்னுடைய குடிமக்களை காக்கும்படியாக ராஜா தீவிரப்படுவான். ஆகையினாலே தான் எகிப்து தேசத்திலே கூட அந்த பார்வோன் என்பவனை கடவுளாகவே வணங்கி வந்தார்கள். ஏனென்றால் ஒரு கடவுளை போல எல்லாரும் ஒரு குறைவும் இல்லாதபடி
எல்லாவற்றையும் தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறவன் அவன்தான் ராஜா. ஆக இந்த ராஜா இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அவனாலே தாங்க முடியவில்லை. தன்னுடைய வஸ்திரத்தை அவன் கிழித்துக் கொள்கிறான். இவ்வளவு ஒரு கேவலமான நிலைக்கு தேசம் வந்து விட்டதே என்று சொல்லி அவன் வஸ்திரத்தை கிழித்த போது ஜனங்கள் அந்த வஸ்திரத்திற்குள்ளே ரட்டுடுத்தி இருக்கிறதை ஜனங்கள் கண்டார்கள் என்று 30ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே நாம் பார்க்கிறோம். உள்ளே ரட்டுடுத்திக் கொண்டிருக்கிறான். அது எதை காண்பிக்கிறது? துக்கம், சஞ்சலம், வருத்தம், பயம், கலக்கம். இனி என்ன நடக்கப் போகிறதோ என்று தெரியவில்லை. அவ்வளவு ஒரு கொடிய பஞ்சம் இருக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகளிலே கவனியுங்கள், மனிதனுக்கு நெருக்கம் வருகிற சூழ்நிலைகளிலே கர்த்தர் தம்முடைய வழிகளை அவர் வெளிப்படுத்துகிறார் என்பதை வேதத்திலே பல இடங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. Man's extremity is God's opportunity என்று சொல்லுவார்கள். என்னால முடியல அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் நம்மை தம்முடைய கரத்தினாலே தாங்கி தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பேதுரு அப்படித்தான் இயேசு கடலின் மேலே நடந்து வருகிறதை பார்த்த போது, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் நடந்து வரும்படி சொல்லும் என்று சொன்ன போது அவர் வா என்று சொல்லுகிறார். அவன் அவரை பார்த்து கொண்டே நடக்க ஆரம்பிக்கிறான். கடலின் மேலே நடக்கிறான். ஆனால் கொஞ்ச நேரத்திலே அவனுடைய மனதிலே ஒரு தடுமாற்றம். சுற்றிலும் பார்க்கிறான். கொந்தளிக்கிற கடல் அலைகளை, கடுமையாய் வீசுகிற காற்றையும் அவன் பார்த்தபோது அவன் பயந்து போய் அவன் அமிழத் தொடங்கினான் என்று வசனம் சொல்லுகிறது. இங்கே ஒரு கேள்வி. இவன் தன்னுடைய ஓட்டத்தை ஆரம்பிக்கும் போது இயேசுவை பார்த்து கொண்டு ஆரம்பிக்கிறான். ஆனால் இப்பொழுது அவனுடைய பார்வை கொந்தளிக்கிற கடல், கடுமையான காற்று, இதன் மேலே அவனுடைய கண்கள் போய்விட்டது. ஒருவேளை கடல் கொந்தளிக்காமல் இருக்கும் என்றால், கடுமையான காற்று அடிக்காமல் இருக்கும் என்றால், பேதுருவாலே சாதாரணமாக கடலின் மேலே நடக்க முடியுமா? முடியாது. இன்னைக்கு காற்றே அடிக்கல, கடல்ல அலையும் இல்லாம இருக்குது, அதனால நம்ம நடந்தே போயிடலாம் கடல் மேல அப்படின்னு சொல்லி யாராலும் போக முடியுமா? முடியாது. அப்போ இவன் ஏற்கனவே நடந்து வருகிற காரியமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்திலே தான் நடந்து வந்து கொண்டிருக்கிறான். இது நம்முடைய விசுவாச ஓட்டத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. இப்பொழுது நாம் நடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிற பாதை, இது நம்மாலே, நம்முடைய பக்தியினாலே, நம்முடைய பரிசுத்தத்தினாலே, நம்முடைய ஞானத்தினாலே நாம் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வரவில்லை. இப்பொழுது நாம் அவருடைய பலத்தினால், அவருடைய வார்த்தையின் பேரிலே உள்ள விசுவாசத்தினாலே தான் இந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. ஆனால் மனிதனுடைய புத்தியை பாருங்கள். உபாகம் 8ஆம் அதிகாரத்திலேயும் அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். தேவன் ஜனங்களுக்கு பல முறை அதை எச்சரிக்கிறார். நீ எகிப்து தேசத்திலே அடிமையா இருந்தாய் என்பதை நீ நினைத்துக்கொள். ஆனால் இப்பொழுது பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே உன்னை நான் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன். இப்பொழுது நீ கட்டாத வீடுகளிலே நீ குடியிருக்கிறாய், நடாத ஒலிவ தோப்புகளின் பலன்களை நீ அனுபவிக்கிறாய், தோண்டாத வெட்டாத கிணறுகளின் தண்ணீரை நீ குடிக்கிறாய். ஆகையினாலே உன் இருதயம் மனம் மேட்டிமை அடைந்து என் கை பிரயாசம் இதை சாதித்தது என்று நீ எண்ணாமல் இருப்பாயாக என்று சொல்லி கர்த்தர் அவர்களை பல முறை எச்சரிக்கிறதை நாம் வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். ஆகையினாலே தான் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அதை நாம் பார்க்கும்போது, அவரே உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் அதை நாம் யோசிக்க வேண்டும். நம்முடைய காலத்தை, கடந்த காலத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நான் என்ன சூழ்நிலையிலே இருந்தேன். ஆகையினாலே தான் வசனத்திலே நாம் எஸ்ஐயாவின் புத்தகத்தில் இதை நாம் பார்க்கும்போது, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை நீங்கள், அதை போல உங்களுடைய தாயாகிய சாராளையும் நீங்கள் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை நான் பெருகவும் பண்ணினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் தன்னுடைய பலத்தினாலே
அவன் குழந்தை பெறவில்லை, அவனுடைய சந்ததியை பெறவில்லை. சாராளுக்கு அவளுடைய வாலிபத்தில் அவள் பிள்ளையை பெற்றெடுக்கவில்லை. சாராள் ஈசாக்கை பெறும்போது அவளுக்கு 90 வயதாக இருந்தது. ஆகையினால எல்லாரும் நகைத்தார்கள். ஒரு கிழவிக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நகைக்கிற அளவிற்கு, கேலி பண்ணுகிற அளவிற்கு அவளுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் இவைகள் எல்லாம் எப்படி வந்தது? எல்லாம் என் தேவனாலே எனக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. எல்லாரும் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, எல்லாம் என் தேவனாலே எனக்கு உண்டானது. இந்த அறிவு நமக்கு இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நாளுக்கு நாள் நம்மை கர்த்தர் பெருக செய்து கொண்டே போவார். ஆனால் எப்பொழுதெல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேட்டிமை அடைந்து ஓய்வு நாளை, ஓய்வு வருஷத்தையும் ஆசரிக்காதபடி முரட்டாட்டம் செய்து கர்த்தரை கனப்படுத்தாமல் விட்டார்களோ, அப்பொழுதெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே கொடிய பஞ்சம் வந்தது. எதிராளிகள் வந்தார்கள், முற்றுகை போட்டார்கள் என்பதை சரித்திரம் நமக்கு, வேதத்திலே நமக்கு காண்பிக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பஞ்ச காலத்திலே தேவன் அவர் தலையிடுகிறதை பார்க்கிறோம். அதை தான் இங்கே எலிசா என்பவன் ஒரு தீர்க்கதரிசி, எலியாவினுடைய சீஷன். அவன் எலிசா தீர்க்கதரிசி. அவன் 12 ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்ததான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா என்று சொல்லி அவனை குறித்து வேதம் அறிமுகம் செய்கிறது. ஒரு நல்ல ஒரு விவசாயி, நல்ல ஒரு உழைப்பாளி, நல்ல வேலை பார்த்து கொண்டிருந்தவன், குடும்ப பொறுப்புள்ளவன். ஆனால் அப்படிப்பட்டவன் மேலே எலியா தீர்க்கதரிசி போய் தன்னுடைய சால்வையை அவன் மேலே போட்ட போது அவன் சொல்லுகிறான், நான் உன் பின்னே வருகிறேன், ஆனால் அதற்கு முன்பாக என்னுடைய தாய் தகப்பனிடத்திலே நான் விடை பெற்றுக்கொண்டு திரும்ப வருகிறேன் என்று சொல்லி போய் அந்த ஏர் மாடுகளில் அந்த ஏரை முறித்து அதை விறகாக்கி இந்த மாடுகளை அடித்து ஒரு விருந்து பண்ணி தன் தகப்பன், தாய், மற்ற உறவினர்களுக்கு அதை கொடுத்து எல்லா இடத்திலையும் குட் பை என்று சொல்லிவிட்டு எலியாவின் பின்பாக அவர் வருகிறார். எலியா அப்பொழுது சொல்லுகிறான், போகும்போதே சொல்லுகிறான், நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். எதை நினைப்பது? உன்மேல் சால்வை இருக்கிறது. சால்வை என்பது என்ன? அது அபிஷேகத்தை குறிக்கிறதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி அவர் பரலோகத்திற்கு ஏறி, வானத்திற்கு ஏறி போன போது எலிசா தீர்க்கதரிசி அதை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த எலியாவின் சால்வை எலிசாவின் மேலே விழுந்தபடியினால் இரட்டிப்பான அபிஷேகத்தை அவன் பெற்றுக்கொண்டான். எலியா எத்தனை அற்புதங்களை செய்தாரோ அதை போல எலிசாவின் வாழ்க்கையிலே 2 மடங்காக அவர் அற்புதங்களை அவர் செய்கிறதை இங்கே வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு அவர் இந்த உலகத்திலே ஒரு இரட்சகருடைய வேலையை முடித்து அவர் பரமேறி போனார். உயிருள்ளவராய், ஜீவாதிபதியாய் வானத்திற்கு அவர் ஏறி போனார். அதை நம் சார்பாக ஏறக்குறைய ஒரு 500 பேர் அதை பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த ஒலிவ மலையிலே. அப்பொழுது தேவ தூதர்கள் அவர்களை பார்த்து, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் இன்னும் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் கண்களுக்கு முன்பாக இந்த இயேசு எப்படி போனாரோ அப்படியே அவர் மறுபடியும் திரும்பி வருவார். ஆகையினால் நீங்கள் எருசலேமுக்கு போய் அந்த உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் வரும்படியாக மேலறையிலே காத்திருங்கள். உலகத்தினுடைய கடைசி பரியந்தமும் நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுக்கு பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்த யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படியாக நீங்கள் அவர்களுக்கு உபதேசியுங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த கிரேட் கமிஷன், பிரதான கட்டளையை கீழ்ப்படியும்படியாக இப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாம் நடந்தது. இன்றைக்கு அந்த எலிசாவின் மேலே இருந்த அந்த சால்வை இன்றைக்கு இயேசுவின் சால்வை, நீதியின் சால்வை, ரட்சிப்பு என்கிற சால்வை, அது நம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறது. ஆகையினாலே தான் நிருபத்தில் இதை குறித்து வாசிக்கும் போது நீங்கள் இயேசுவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, நான் இயேசுவை தரித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் தரித்துக் கொண்டவர்களாய் இருந்தால் நிர்வாணிகளாய் நாம் காணப்பட முடியாது என்றும் வேதம் சொல்லுகிறது. வெட்கப்படும்படியாய் அல்லது மற்றவர்களுக்கு முன்பாக கேவலப்படும்படியாக நாம் இல்லை, நிர்வாணிகளாக இல்லை. இயேசுவை நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன். இயேசுவின் நீதி எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் பரிசுத்தம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா.
இந்த எலிசா தீர்க்கதரிசியினுடைய பின்னணி இதுதான். அவர் சொல்லுகிற